மாடுகளுக்கு சைலேஜ் எப்படி செய்யறது? வீணாகாம இருக்கிற 5 ஈஸியான வழிகள். வெயில் காலம் இல்லனா குளிர்காலம் வந்தா போதும், பச்சை புல் எங்கேயும் இருக்காது. இது எல்லா விவசாயிகளுக்கும் நல்லா தெரிஞ்ச கஷ்டம்தான். வெளியிலிருந்து தீவனம் வாங்குனா செலவு தாறுமாறாக ஏறிடும். ஆனா கோடை காலத்துல கிடைக்கிற பச்சை பயிர்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷா பாதுகாத்து வருஷம் முழுதும் மாடுகளுக்கு தரமான தீவனமா கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு உதவுறதுதான் இந்த சைலேஜ். இத நம்ம காய்கறி ஊறுகாய் போடுற மாதிரி தான், ஆனா மாடுகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயிர்களுக்குள்ள சுத்தமா காற்று போகாத மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் சத்துக்களை பாதுகாத்து அது கெட்டு போகாம பாத்துக்கும். இத கரெக்டா செஞ்சா பணமும் மிச்சம், பால் உற்பத்தியும் குறையாது. தப்பா செஞ்சுட்டா பூஞ்சை பிடிச்சு வீணாதான் போகும். சரி வாங்க, இதை எப்படி பக்காவா செய்யறதுன்னு 5 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். சைலேஜ் ஏன் சூப்பரா வேலை செய்யுது? சைலேஜோட அருமை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதை எப்போ அறுவடை பண்ணணும்னு கணக்கு பண்றதுதான். ஸ்டெப் 1, சரியான நேரத்துல அறுவடை பண்ணுங்க. நல்ல சைலேஜ் தயாரிக்கிற ரகசியமே பயிரை வெட்டுறதுல இருந்துதான் தொடங்குது. அதுல கரெக்டா 65 விழுக்காடு அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பயிர் ரொம்ப ஈரமாக இருந்தா அது புளித்து போய் தண்ணியா குப்பையாகிடும். ரொம்ப காய்ந்திருந்தா அதுல இருக்கிற காற்றை வெளியேற்ற அளவுக்கு டைட்டா பேக் பண்ண முடியாது. கைய வச்சு ஒரு டெஸ்ட், த ஸ்குவீஸ் டெஸ்ட். அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. 1, நறுக்கின தீவனத்தை கையில அள்ளி எடுத்து 5 வினாடிகளுக்கு நல்லா இறுக்கி பிடிங்க. 2, தண்ணி சொட்டாம அது அப்படியே ஷேப்பா நின்னதுனா அது பக்கா. 3, தண்ணி சொட்டுனா அது ரொம்ப ஈரம். 4, கைவிட்ட உடனே உதிர்ந்து போச்சுன்னா அது ரொம்ப காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஸ்டெப் 2, நறுக்கிற சைஸ் ரொம்ப முக்கியம். துண்டுகள் அரை அங்குலத்திலிருந்து 3/4 அங்குல நீளத்துக்கு இருக்கிற மாதிரி நறுக்குங்க. சின்ன சின்ன துண்டுகளா இருந்தாதான் குவியலை ரொம்ப டைட்டா பேக் பண்ண முடியும். அதுக்காக மசீர மாதிரி ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. மாடுகளுக்கு உணவு ஜீரணமாக நார்ச்சத்தும் தேவை. மக்காச்சோள சைலேஜா இருந்தா மாடுகள் அதுல இருக்கிற சக்தியை நல்லா உறிஞ்சிற மாதிரி அதோட கொட்டைகள், கர்னல்ஸ் உடைஞ்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. பயிர் நறுக்கி ரெடியான உடனே அடுத்தடுத்த வேலைகளை வேகமா பார்க்கணும். அதுல மிக முக்கியமான ஸ்டெப் தான் பேக்கிங். ஸ்டெப் 3, ரொம்ப டைட்டா பேக் பண்ணுங்க. இந்த ஒரு ஸ்டெப்ல மட்டும் நீங்க சோம்பேறித்தனம் காட்டவே கூடாது. காற்றாதான் சைலேஜோட பெரிய எதிரி. அந்த குழிக்குள்ள காற்று தங்கிட்டாலே பூஞ்சை வளர்ந்து தீவனத்தையே நாசமாக்கிடும். எப்படி பண்ணணும்? தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 4 முதல் 6 அங்குல உயரத்துக்கு மெல்லிய அடுக்குகளா போடுங்க. ரோலர் வச்சு அழுத்துங்க. ஒரு பெரிய டிராக்டர் அல்லது ரோலர் வச்சு ஒவ்வொரு அடுக்கையும் நல்லா ஏறி இறங்கி அழுத்தணும். ஏன் இப்படி பண்ணணும்? உள்ள இருக்கிற கடைசி காற்று குமிழிய கூட வெளியேற்றிட்டாதான் நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு கரெக்டான சூழல் கிடைக்கும். ஸ்டெப் 4, உடனே ஏர் டைட் பண்ணி மூடணும். கடைசி அடுக்கு போட்டு முடிச்சதும் மொத்த குவியலையும் திக்கான பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடிடணும். எங்கேயும் சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. வெயிட் வச்சு அழுத்துங்க. பழைய டயர்கள், மணல் மூட்டைகள் அல்லது மண்ணை வச்சு அந்த பிளாஸ்டிக்கை பறக்காத மாதிரி அழுத்தி கட்டணும். விளிம்புகளை கவனிங்க. ஓரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். காத்துல பிளாஸ்டிக் தூக்கிக்கிச்சுன்னா உள்ள காற்று புகுந்து பல மதிப்புள்ள தீவனம் வீணாகிடும். ஸ்டெப் 5, நல்லா நொதிக்க விடுங்கள். ஃபெர்மெண்ட். இப்போ இயற்கையோட வேலை நடக்கட்டும். உள்ளே காற்று சுத்தமா இல்லாததால நல்ல பாக்டீரியாக்கள் தீவனத்துல இருக்கிற இயற்கையான சர்க்கரையை எடுத்து லாக்டிக் அமிலமா மாத்துது. இந்த அமிலம் உள்ள இருக்கிற pH அளவை குறைச்சு கெட்ட பாக்டீரியாக்கள் உள்ள வராம தடுக்குது. அந்த குழியை திறக்காம குறைந்தது 3 to 4 வாரங்களுக்கு அப்படியே மூடியே வைக்கணும். ஒன்னு நொதிச்சு ரெடி ஆயிடுச்சுன்னா காற்று போகாம அப்படியே வச்சிருந்தா மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சைலேஜ் தரமா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சைலேஜ திறக்கிற நேரம் வரும்போது அது நல்லா வந்திருக்கா இல்ல கெட்டுப்போச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க திறக்கும் போதே உங்க மூக்குக்கும் கண்ணுக்கும் அதோட தரம் தெரிஞ்சிடும். நல்ல சைலேஜ் ஊறுகாய் மாதிரி லேசான இனிப்பு கலந்த வினிகர் வாசனை வரும். தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். மஞ்சள் கலந்த பச்சை அல்லது லைட் பிரவுன் கலர்ல இருக்கும். கெட்ட சைலேஜ் அழுகிய முட்டை வாசனை வந்தாலோ, அம்மோனியா வாசனை அடிச்சாலோ, கைக்கு சூடாக இருந்தாலோ இல்ல வெள்ளை கருப்பு பூஞ்சை புள்ளிகள் இருந்தாலோ உள்ள காத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். எச்சரிக்கை, பூஞ்சை பிடித்த தீவனத்தை மாடுகளுக்கு எப்போதுமே கொடுக்காதீங்க. அது மாடுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் பண்ணிடும். நல்ல சைலேஜ் செய்யறது ரொம்ப கஷ்டமில்ல, ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம். ஈரப்பதத்தை 65 விழுக்காடு வச்சுக்கோங்க. கரெக்டா நறுக்குங்க. டைட்டா பேக் பண்ணுங்க. காற்று புகாத மாதிரி பக்காவா மூடுங்க. இந்த சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான மலிவான சத்து நிறைந்த தீவனம் எப்பவுமே உங்க கைவசம் இருக்கும். What?